இன்றைய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் மீன ராசியை சேர்ந்தவங்க எந்தெந்த ராசியை சேர்ந்தவங்களை திருமணம் பண்ணுனா திருமண வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், சுகபோகமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கறதுக்கிட்டு இருக்கிறோம். இதில் கால புருஷ தத்துவப்படி கடைசி ராசியாகவும் 12வது ராசியாகவும் திகழக்கூடிய மீன ராசியை சேர்ந்தவங்க உங்களுடைய ஜென்ம ராசிக்கு கன்னி ராசியை சேர்ந்தவங்களை தாராளமாகவே திருமணம் பண்ணலாம். இந்த பொண்ணை திருமணம் பண்ணலாமா, இந்த பொண்ணுக்கு பொருத்தம் இருக்குமா, இந்த ஆடவர் நல்ல படிப்பு படிச்சிருக்காரா, இவர் சிறப்பானவராக இருப்பாரா, பொறுப்பானவராக இருப்பாரா, இல்லை கருப்பானவராக இருப்பாரா அப்படிங்கிற பல்வேறு சந்தேகங்களுக்கு மத்தியில் கண்டிப்பாக உங்களுடைய பேச்சுக்கு ஆமாம் போடக்கூடிய, மனைவியுடைய சொல்ல மதிக்கக்கூடிய, அல்லது மனைவி கணவருடைய மதிப்பு மரியாதையை மிகுதியாக ஏற்றுக்கக்கூடிய, அந்யோன்யமாக வாழக்கூடிய, அளவுக்கு அதிகமான பாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய அன்பு பரிமாணமான குடும்பமாக அமையுது. யாருக்கு? மீன ராசியை சேர்ந்தவங்க கன்னி ராசியை சேர்ந்தவங்களை திருமணம் பண்ணும் பொழுது. இதே மீன ராசியை சேர்ந்தவங்க விருச்சிக ராசியை சேர்ந்தவங்களை திருமணம் பண்ணும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் திருமண வாழ்க்கையில் ஆரம்பத்தில் ஒற்றுமை, சந்தோஷம் இதுவெல்லாம் இருந்துகிட்டு இருந்தால் கூட புத்திர பாக்கியம் மட்டும் கொஞ்சம் தாமதமாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த புத்திர பாக்கியம் தாமதமாகாமல் இருக்கிறதுக்காக உங்களுடைய இருவருடைய ஜாதகப்படி எந்த தேதியில் திருமணம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது. திருமண முகூர்த்தம் நிறைய இருந்தால் கூட உங்களுக்கு எந்த முகூர்த்தம் ஏற்றுக்கிற மாதிரி முகூர்த்தம், எந்த தேதி உங்களுக்கு சாதகமான தேதிங்கிறத பார்த்து திருமணம் பண்ணும் பொழுது கண்டிப்பாக திருமண வாழ்க்கையில் புத்திர தோஷம், அதாவது புத்திரத்தை சம்மந்தப்பட்ட தாமதம் ஏற்படாது. இதே மீன ராசியை சேர்ந்தவங்க தனுசு ராசியை சேர்ந்தவங்களை திருமணம் பண்ணும் பொழுது இந்த உலகத்தில் சொந்த பந்தங்களில் ஆண் வீட்டு சொந்தமாக இருந்தாலும் பெண் வீட்டு சொந்தமாக இருந்தாலும் எல்லோருமே உங்களை ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய அளவுக்கு ஆடம்பரமான வகையில் திருமண வாழ்க்கை அமையும். இதே மீன ராசியை சேர்ந்தவங்க மகரம் ராசியை சேர்ந்தவங்களை திருமணம் பண்ணிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது உத்தியோகம் மட்டும் போயிட்டு இருந்தால் போதும், நம்ம எந்த ஒரு யோசனையும் பண்ண வேண்டாம், சிரமம் இல்லாமல் வாழ்ந்துட்டு போயிடலாம்னு எண்ணம் இருந்தால் கூட திருமணத்துக்கு அப்புறம் என்ன தான் உத்தியோகம் போயிட்டு இருந்தால் கூட சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கிறங்கிற ஒரு எண்ணம் வரும், அல்லது அதுக்கான உத்தியோகம் வரும். எதுவுமே இல்லாமல் இருந்தால் கூட விளையாட்டுத்தனமாக மனைவி யோகத்தால் விளையாட்டுத்தனமாக ஒரு தொழில் ஆரம்பிப்பீங்க, அல்லது சின்ன வியாபாரம் ஆரம்பிப்பீங்க. வேண்டா வெறுப்பாக ஆரம்பித்தால் கூட அந்த வியாபாரத்தில் வெகு லாபம் கிடைக்கக்கூடியது, அந்த தொழில் ரீதியான வகையில் தன லாபம் கிடைக்கக்கூடியது. மாதம் நம்ம 50,000 1 லட்சம் நம்ம சம்பளம் வாங்கிட்டு இருந்தால் கூட அதற்கு மேலே அதே ஊதியத்தை தினம் தினம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த திருமண யோகத்துக்கு அப்போ கிடைக்குது. எதனால் திருமண யோகம் கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மீன ராசியை சேர்ந்தவங்க மகரம் ராசியை திருமணம் பண்ணும் பொழுது இந்த மாதிரியான வாய்ப்பு அமைஞ்சிட்டு இருக்குது. இதே மீன ராசியை சேர்ந்தவங்க கும்ப ராசியை சேர்ந்தவங்களை திருமணம் பண்ணும் பொழுது கண்டிப்பாக தெய்வ பலம் அதிகமாக வந்துட்டு இருக்குது. அந்த குடும்பத்துக்கு செய்வன சம்பந்தப்பட்டது, மாந்திரிக சம்பந்தப்பட்டது அவ்வளவு எளிதாக செய்ய முடியாத ஒரு வாய்ப்பு, ஒரு வல்லமை அதிகமாக வந்துட்டு இருக்குது. கடவுளுடைய அனுகிரகம் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, மகாலட்சுமி தேவியின் கிருபைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, குடும்பத்தில் எப்போதுமே குலதெய்வம் குடியிருக்கக்கூடிய வாய்ப்பு, இந்த மாதிரியான நல்ல நல்ல வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கும். உலகத்தில் அடுத்தவங்க உதவுறாங்க அப்படிங்கிறத விட ஆண்டவன் உதவக்கூடிய, ஆன்மீகம் கை கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்புகள் அதிகமாக கிடைக்குது. யாருக்கு? மீன ராசியை சேர்ந்தவங்க கும்ப ராசியை சேர்ந்தவங்களை திருமணம் பண்ணும் பொழுது இந்த மாதிரியான வாய்ப்புகள் அதிகமாக வந்துட்டு இருக்குது. இதுவெல்லாம் நட்சத்திரப்படி இந்த மாதிரியான பொருத்தங்கள், இந்த மாதிரியான யோகங்கள், இந்த மாதிரியான வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருந்தால் கூட உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த ஜாதகப்படி ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளைப்படி ஜாதக பொருத்தம் அப்படிங்கிற நட்சத்திர பொருத்தத்துக்கு மேலாக ஜாதக பொருத்தம் அப்படிங்கிற அந்த ஜாதகத்தை பொருத்த பார்த்து திருமணம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் விருப்பப்பட்டாலும் படாவிட்டாலும் சந்தோஷமான திருமண வாழ்க்கை வாழ்ந்து காட்ட முடியும். ஒருவருக்கு ஜாதக பொருத்தம் என்று சொல்லக்கூடிய கட்ட பொருத்தம் இருந்தது அப்படின்னா திருமண வாழ்க்கையில் நீங்களே பிரியோன்னு நினைச்சால் கூட பிரிந்து போக முடியாமல் சேர்ந்து வாழக்கூடிய, இந்த உலகத்தில் அடுத்தவங்க உங்களை சார்ந்து வாழக்கூடிய மிகப்பெரிய சந்தோஷமான வாழ்க்கை அமையுது. அப்படிங்கிறது தான் திருமண சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டுள்ள மறுக்க முடியாத உண்மையாக இருந்துகிட்டு இருக்கு.